வணக்கம். ஜி நியூஸ் தமிழ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பிரேமரத ஊர்வலம் நடைபெற்றது. புட்டபர்த்தி ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் 100வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழகத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் உள்ள ஸ்ரீ சத்ய சாயி பாபாவின் பக்தர்களுக்கு அருள் புரியும் வகையில் ஸ்ரீ சத்ய சாயி பிரேமரத ஊர்வலம் மாநிலம் முழுவதும் நடைபெறுகிறது. இதனால் இம்மாநிலத்தில் உள்ள பக்தர்களுக்கு அருள் பாலிக்கும் பாக்கியம் கிடைக்கும் வகையில் இந்த ஊர்வலமாக வரும் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஸ்ரீ சத்ய சாயி பிரேமரதம் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்துக்கு வந்து சேர்ந்தது. இதன்படி ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி புதன்கிழமை அம்பத்தூர் பகுதியில் உள்ள பாரதி நகர், விஜயலட்சுமிபுரம், பானுநகர் உள்ளிட்ட இடங்களில் பிரேமரத ஊர்வலம் நடைபெற்றது. கடந்த 6ஆம் தேதி போரூர் ஸ்ரீ சத்யசாயி சேவா சமிதியினரால் தத்து எடுக்கப்பட்ட மேயூர் கிராமத்தில் இந்த பிரேமரத ஊர்வலம் நடைபெற்றது. அன்று மதியம் கெருகம்பாகத்தில் உள்ள ஸ்ரீ சீரடி சாய் பாபா கோவிலில் ஸ்ரீ சத்யசாயி பாலா விகாஸ் குழந்தைகளின் பல்சுவை கலை நிகழ்ச்சிகளுடன் திருவீதி உலா வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அன்று மாலை போரூர் சேது சேஸ்திரத்தில் உள்ள முக்கிய வீதிகளின் வழியாக பிரேமரத ஊர்வலம் நடைபெற்றது. அடுத்த திருமுல்லை வாயில் செந்தில் நகரில் நடைபெற்ற ஊர்வலத்தின் போது பக்தர்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் வில்லிவாக்கம், கொரட்டூர் சமிதியினர் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் இந்த பிரேமரத ஊர்வலம் நடைபெற்றது. அப்போது கொரட்டூர் மசூதி வாசலில் ஊர்வலத்தில் பங்கு பெற்ற பக்தர்களுக்கு வெயிலுக்கு இதமாக குளிர்பானங்களும் பிஸ்கெட்டுகளும் வழங்கி மத நல்லிணக்கத்துக்கும் மனித நேயத்துக்கும் எடுத்துக்காட்டும் வகையிலான நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஆரணி சத்யசாயி சேவா சமிதி சார்பில் ஆரணிக்கு வந்த இந்த பிரேமரதத்திற்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். இதன் பின்னர் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தலைவர் ராகவேந்திரன் தலைமையில் மாவட்ட சேவா ஒருங்கிணைப்பாளர் லிங்கேஸ்வரன் முன்னிலையில் ஆரணி சமிதி கன்வீனர் சாய்ராம், சேவா ஒருங்கிணைப்பாளர் ஜெயவேல், ஆன்மீக ஒருங்கிணைப்பாளர் தேவராஜ், கல்வி ஒருங்கிணைப்பாளர் மகேஸ்வரி ஆகியோருடன் சமிதி உறுப்பினர்களின் சிறப்பான ஒத்துழைப்புடன் மங்கள வாத்தியம் முழங்க பிரேமரதம் திருவிதி உலா வரும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த பிரேமரதம் சுப்பிரமணிய நகர் நுழைவாயிலில் உள்ள சித்தி புத்தி விநாயகர் கோவிலில் இருந்து தூட்டார் தெரு, பஜார் தெரு, ராமர் கோவில் வழியாக கர்ணம் தெரு, பிஞ்சலா தெரு, எஸ்பி கோவில் தெரு, ஆரணி பஸ் நிறுத்தம், பழைய பஸ் நிறுத்தம் வழியாக ஜிஎன் செட்டி தெரு, ஆரணி பேரூராட்சி அலுவலகம் வழியாக செட்டி தெருவில் உள்ள விநாயகர் கோவிலை இந்த பிரேமரதம் வந்து சேர்ந்தது. பிரேமரத ஊர்வலத்தின் போது வீடுகள் தோறும் பக்தர்கள் ஆரத்தி கொடுத்து பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவை வழிபட்டனர். பிரேமரத ஊர்வலத்தின் போது வேத கோஷம் ஒலிக்க ஆண்களும் பெண்களும் தனித்தனியே பஜனை பாடல்களை பாடிய வண்ணமும் பால விகாஸ் குழந்தைகளின் திருக்குறள் கூறுதல், நடனங்கள், சிலம்ப விளையாட்டுகள் உள்ளிட்ட கண்ணை கவரும் வகையிலான பல்சுவை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது.